அனைவருக்கும் வணக்கம். டி மீடியா யூடியூப் சேனல்ல இதுவரைக்கும் அரசியல் சார்ந்த பதிவுகளை மக்களுக்காக வழங்கி வந்தோம். அந்த வகையில இன்று முதல் சினிமா விமர்சன பார்வை எங்கள் பார்வையிலிருந்து உங்களுக்காக கொடுக்கறதா ஒரு முடிவு செஞ்சு இன்று AR முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற சிவகார்த்திகேயன் நடிப்பில் வந்திருக்கிற மதராசி திரைப்படத்தோட விமர்சனத்தை பார்க்கலாம். மதராசி இந்த படத்தோட என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டுல வட இந்தியாவில இருந்து வந்து ஒரு கேங் துப்பாக்கி கல்ச்சரை இங்க செயல்படுத்த விரும்புறாங்க. அது என்ன நடக்குதுன்னா, NIA இன்வெஸ்டிகேஷன் அவங்க மூலியமா வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 கண்டெய்னர் ஃபுல்லா துப்பாக்கி, அந்த துப்பாக்கியை கொண்டு வந்து இங்க டிஸ்ட்ரிபியூட், தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா மாவட்டத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இங்க பிரச்சனையை பண்ணி கலவரம் பண்ணுன்றதுதான் அவங்களுடைய டார்கெட். இதுல சிவகார்த்திகேயன் அவரோட ரோல் வருது, அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க அந்த ரோலுக்கு பின்னாடி ஹீரோயின், சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பின் கதை, ஹீரோயினுக்கு ஒரு பின் கதை. இவங்க 2 பேரும் ஒன்னா இணையறாங்க. அந்த புள்ளி அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குது இல்லைங்களா, இந்த துப்பாக்கி கல்ச்சரியா கொண்டு வாங்க, இந்த 3மே ஒரு புள்ளியில இணைக்கிறாரு இயக்குனர். அதுக்கப்புறம் நடக்கிறது தான் கதையோட சுவாரஸ்யமே. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அருமையான திரைக்கதை, காதல் போர்ஷன்லாம் அவ்வளவு அருமையா பண்ணிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமால காதல் போர்ஷன் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அவ்வளவு மேட்சிங்கா இருக்கு. இந்த படத்துல முதல் பாதி மெதுவா நகர்ந்துட்டே இருக்கு, இடைவேளை வரும்போது ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த இடத்துல கதை மேல போகுது, ஒரு அப்பு மேல போகுது. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்லனோட இன்ட்ரோடக்ஷன் அந்த இடத்துல வருது. வில்லன் ஹீரோ சந்திக்கிற இடம், சந்திச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத செகண்ட் ஹாஃப்ல விறுவிறுப்பா கொடுத்துருக்காங்க. முதல் பாதி கொஞ்சம் மெதுவா போனா கூட இரண்டாவது பாதி ரொம்ப விறுவிறுப்பா போகுது. சிவகார்த்திகேயனோட நடிப்பு உண்மையிலேயே சொல்லணும்னா, அவர் வந்து நடிப்புல அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் படம். ஆக்ஷன் படத்துக்கு உண்டான ஃபுல் இம்பாக்டோட அவர் வந்து ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா, அவங்க என்னதான் புது படம், இதுதான் தமிழ்ல முதல் படம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லாம அவங்களுடைய கதாபாத்திரம் மிக சிறப்பா இருக்கு. ஹீரோயின் வர்றாங்க போறாங்க அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இல்லாம ஹீரோயினையும் ஒரு மைய கதாபாத்திரமும் வச்சு படம் முழுக்க டிராவல் பண்றாங்க. ஹீரோயினுக்காக தான் ஹீரோ ஒரு விஷயம் பண்றாரு, அது ஏன் பண்றாரு அப்படின்றத இது கதை. இதுல வந்து பாத்தீங்கன்னா வில்லன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமால வில்லனோட கதாபாத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதியிருக்காரு இயக்குனர். அதுவும் செகண்ட் ஹாஃப்ல வில்லன் ஒரு இடத்துல போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வருவாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற கதையில ஹீரோவை விட வில்லனுக்கு அதிகமான கைத்தட்டல் அதுதான் வந்தது. எல்லாரும் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா வில்லனுக்கு அதிகமான கைத்தட்டல், அரங்கமே அதிர்ச்சி. அந்த மாதிரி காட்சிகள் நிறைய இருக்கு இரண்டாவது பாதியில. மொத்தத்துல இந்த கதை வந்து எப்படி இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, AR முருகதாஸ் சமீப காலமாக வெற்றி படத்தை கொடுக்க முடியல அவரால். அவர் வந்து சமீப கால தர்பார் படத்துல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா ஹிந்திக்கெல்லாம் போனாரு, அவரால் எதுவும் அந்த அளவுக்கு எதுவும் பண்ண முடியல. ஆனா இந்த படம் மதராசின்ற படம் நிச்சயமா உறுதியா சொல்லணும்னா ஒரு கம்பேக் தான் அவருக்கு. இந்த படத்தோட திரைக்கதை அவ்வளவு நேர்த்தியா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு சொல்லணும் வரணும் அப்படின்னா, ஒரு சில இடத்துல கொஞ்சம் தொய்வா போகுது. காட்சி அமைப்புகள், ஒரு சில காட்சிகள்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு, அது கொஞ்சம் தொய்வா போறது. மற்றபடி பாத்தீங்கன்னா உடனே அடுத்த கட்ட காட்சிக்கு நகரும் போது அது மறுபடியும் இன்ட்ரெஸ்ட கொண்டு வந்துடுது. அந்த வகையில இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான படமா அமைஞ்சிருக்கு. நாங்க இந்த படத்தை போய் பார்க்கும்போது எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம தான் போய் பார்த்தோம். ஆனா எதிர்பார்ப்பு இல்லாம போய் பாக்குறவங்களுக்கு முழு திருப்தியே இந்த படம் கொடுக்குது. இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஃபுல் ஆக்ஷன் பேக். இறுதி காட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான சண்டை காட்சி. அந்த சண்டை காட்சி கொஞ்சம் நீளமா இருந்தா கூட ரசிக்கிற மாதிரி இருக்கு. 2 பேருக்கு தான், வில்லனுக்கும் ஹீரோக்கும் நடக்கிற சண்டை காட்சி ஒரு ஆர்பிள்ல நடக்குது, அவ்வளவு அருமையா இருக்கு. அதே மாதிரி ஒரு துப்பாக்கி கொடுக்குற சீன் இருக்கு. அந்த சீன்ல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் விஜயை வந்து ஞாபகப்படுத்துறாரு. ஏன்னா ஏற்கனவே கோட் படத்துல வந்து விஜய் வந்து சிவகார்த்திகேயனுக்கு துப்பாக்கி கொடுத்திருப்பாங்க. அதே காட்சி மாதிரி இந்த படத்துலயே ஒரு காட்சி வருது, ஒரு முக்கியமான ரோல்ல இருக்கவங்க துப்பாக்கி கொடுப்பாங்க. அந்த காட்சி அதை ஞாபகப்படுத்துது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு சிறப்பான படமா வந்திருக்கு. முருகதாஸ் அவர்கள் கம்பேக் கொடுத்திருக்காங்க. அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு வரவேற்கிறோம். நன்றி.